சென்னை மாநகரத்தினுடைய புகழும் பெருமை மிக்க கல்லூரிகளில் ஒன்றாகிய பேராசிரியர் தனபாலன் கல்லூரியினுடைய இந்த நல்விழாவிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பெருமக்களை வணங்கி, மேடம் அவர்கள், செயலாளர் மேடம் அவர்கள் சொன்னது போல நான் 3வது முறையாக இங்கு வருகிறேன். ஐயா பேராசிரியர் தனபாலன் அவர்கள் இருந்த போதும் வந்திருக்கிறேன். நம்முடைய இன்றைய சேர்மன் ஐயா புகழேந்தி அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார். இப்போது அடுத்த தலைமுறையும் என்னை அழைப்பது போல அழைத்திருக்கிற இந்த கல்லூரியை சேர்ந்த கல்லூரியினுடைய குழுமத்தார் அத்தனை பேருக்கும் பேராசிரியர் ஐயா தெய்வ திரு தனபாலன் அவர்கள், வணக்கத்திற்குரிய புகழேந்தி அவர்கள், இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் வரவேற்று பெருமை சேர்க்கின்ற இயக்குனர் திருமதி ஸ்ரீதேவி புகழேந்தி அவர்கள், நம்மை வரவேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற செயலாளர் அமிர்தவர்ஷினி புகழேந்தி அவர்கள், அத்தனை பேரையும் பாராட்டி வணங்கி இந்த நிகழ்விலே அருமையான ஒரு வரவேற்பை மிகச் சிறப்பாக சொல்லி அமர்ந்திருக்கின்ற நல்ல கல்வியாளர், பேராசிரியர், பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டு கூட தமிழ் பேசும் என்று சொல்வார்கள். அத்தகைய முறையிலே மிகச் சிறப்பான வரவேற்புரையை ஆட்சி நம்மை வரவேற்ற பேராசிரியர் டாக்டர் ஐயா கந்தசாமி அவர்கள், அவர்களுக்கு முன்னாடி அன்பு பாராட்டை சொல்லி, அவர் பேசுறப்போ ஒண்ணு கவனிச்சுக்கலான்னு தெரியல, அவர் முடிக்கிறப்ப கண்கள் மலர இதயம் குளிர உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னாரு. நான் ரொம்ப அப்படியே அசந்து போனேன். கண்ணு மலர்ந்து இதயம் குளிர்ந்து வரவேற்கணும். அதாவது சில பேருடைய கண்ணுல கோபம் தெரியும், வருத்தம் தெரியும், ஆனா மலர்ச்சி எங்க தெரியும் தெரியுங்களா? குழந்தைகள்கிட்ட பார்க்கலாம். நீங்க குழந்தைய வாவான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே கண்ணு சிரிக்கிற மாதிரி வரும். அதை அழகா ஐயா அவர்கள் இங்கே நமக்கு சொல்லி வரவேற்றார்கள். ஐயாவை மீண்டும் வணங்கி, முதல்வர் ஐயா அவர்கள், அவர்கள் குருசாமி அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, இந்த பெருமை மிக்க கல்லூரியினுடைய பல்வேறு துறை பேராசிரியர் பெருமக்களை வணங்கி, முதலாண்டிலே வந்து பயில வந்திருக்கின்ற மாணவ மாணவியர், அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்தனை பேரையும் பாராட்டி, இந்த நிகழ்ச்சி முழுவதும் யாரால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், கல்லூரி நிர்வாகம் நடத்தினாலும் மாணவர்களே நடத்துகிறார்கள். இதுதான் பெருமை. நீங்க தான் நடத்துறீங்க. அதான் வணக்கத்துக்குரிய செயலர் அவர்கள் சொன்னாங்க. அவங்க பேர் பாருங்க, அமிர்தவர்ஷினி. இந்த பேர் என்ன தெரியுங்களா? ஒரு ராகத்தோட பேரு. இந்த ராகம் பாடுனா மழை வரும். நேற்று வந்துருச்சு மழை, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எப்படி நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க ராகம் பாடுனா மழை வருமா அப்படின்னு கேட்கலாம். இதை யாரு கேட்டா தெரியுங்களா? சேஸ்தாஸ் அவர்கள், பாடகர் சேஸ்தாஸ் அவர்களும் ஜானகி அவர்களும் ஒரு ரெக்கார்டிங்காக வர்றாங்க. மதியானம் 2 மணி பிரசாந்த் ஸ்டுடியோல ரெக்கார்டிங். இசைஞானி இளையராஜா வந்து ஒரு பாட்டை போட்டுட்டு, இந்த பாட்டு அமிர்தவர்ஷினி ராகத்துல இருக்கு, இத பாடுனா மழை பெய்யும் சொல்லியிருக்காரு. உடனே ஜேசா சிரிச்சாரா, ஏங்க வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, இதுல எப்படிங்க மழை பெய்யும்? சென்னையில பிரசாந்த் ஸ்டுடியோல. சரி நீங்க பாடுங்க அப்படின்ட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க வீட்டுக்கு போக 2 மணி நேரம் ஆச்சான். கொட்டு கொட்டுன்னு கொட்டி இருக்கு மழை. அது என்ன பாட்டு தெரியுங்களா? அந்த அமிர்தவர்ஷினி ராகத்துல வந்த நிறைய பாட்டு இருக்குது. அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் வந்தது. பேசாத வெளிகள் 2ன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டு. இப்ப நீங்க புது ஆட்கள்னால அக்னி நட்சத்திரமும் உங்களுக்கு பழைய படமா தெரியலாம். இப்ப ஏதாவது புது படம்னா ராயன் அப்படின்னு சொன்னா தான் புது படம், கோட் அப்படின்னா தான் புது படம், தளபதி விஜய் அப்படின்னா தான். ஆமா சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு கல்லூரியில் கூட பார்த்தேன்.
என்னை பத்தி அறிமுகம் பண்றப்ப இங்க தொகுப்பாளர்கள் ரொம்ப சிறப்பா அறிமுகம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. ரொம்ப அழகா திவ்ய பிரபந்தம் சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, அழகான செய்தியை வச்சு வரவேற்றாங்க. என்னை அறிமுகப்படுத்துறப்ப இவங்க மாதிரி அந்த அறிமுகப்படுத்துறவங்க சொன்னாங்க, பேராசிரியர் ஞானசம்பந்தன் என்னை சொல்றப்ப MA MPhil PhD யாரும் கைதட்டல. இவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார், கவலையே படல. 65 பேர் இவர்கிட்ட MPhil பட்டம் வாங்கியிருக்காங்க. வாங்கினா வாங்கிட்டு போறாங்க அப்படின்ட்டாங்க. 16 பேர் PhD, 20 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இவர்தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயனுக்கு அப்பா. உடனே கைதட்டி பிச்சுட்டாங்க. அடுத்து நிகில் படத்துல நயன்தாராவுக்கு அப்பா, இன்னொருத்த கைத்து. சண்டைக்கோழி 2ல கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பா. வேற யாரு இருக்கா? வேற யாருன்னா இப்ப சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருக்கு, ஆனந்தி. அந்த பத்திங்களா இலக்கியத்துல ஏதாவது ERC கேட்டா சொல்லிடாதீங்க. இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு கேட்டோம்னா மறந்து போகுது. ஆனா எவ்வளவு கரெக்டா ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா? சரியா? இப்ப அவங்க சொன்ன மாதிரி எல்லா துறையிலும் இருக்கணும். எல்லா துறைக்கும் என்னை கொண்டு போனது எதுன்னு கேட்டா, நான் படித்த தமிழ் தான் என்னை கொண்டு போனது. ஞாபகம் வச்சுக்கங்க. நான் போகாத நாடு இல்ல, பார்க்காத ஊர் இல்ல. எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன், எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். நான் பெரிய பணக்காரரா? இல்ல. அரசியல்வாதியா? கிடையாது. பெரிய தாதாவா? இல்ல. நான் தாத்தா தான் என் பேரும் பேத்திக்கு. அப்புறம் எப்படி நான் போனேன்? என் கல்வி என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றதுன்னு சொன்னால், படித்தவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புங்கள். படிச்சா போதுங்க, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுலயும் நம்முடைய செயலாளர் மேடம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க லண்டன்ல படிச்சவங்க. இந்த நிகழ்வை பொறுப்பேற்று நடத்துறப்ப எத்தனை புதுமைகளை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அவ்வளவு கொண்டு வர்றாங்க. ஏன்னா அரை மணி நேரத்துல ஒண்ணு பழசாயிருது. நம்ம வச்சிருக்க செல்போன் அது நம்ம எப்படி வச்சிருக்கோம் சொன்னா, ஒரு தடவை நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். கார் வரலன்னு போன்ல டிரைவரை கூப்பிட்டு இருந்தேன். அப்ப என்ன கிராஸ் பண்ணி ஒரு அம்மா பார்த்தா ஏழை பாவமா இருந்துச்சு. அத என்னை கிராஸ் பண்ணிச்சு. நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். அது என்கிட்ட சொல்லுது பழசு அப்படின்ச்சு. நான் என்னையத்தான் சொல்லுதுன்னு நினைச்சேன். என் போன் பழசா, அது i15 வச்சிருக்கு. எது அந்த அம்மா? அப்ப பாருங்க எவ்வளவு வேகமா காலம் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த காலம் மாற்றத்துக்கு ஏற்ப நீங்க தயாரா இருக்கணும். இப்ப நீங்க இங்க சேர வந்திருக்கீங்கன்னா சாதாரணம் கிடையாதுங்க. புகழ்பெற்ற கல்லூரி, கல்லூரி பேரை சொன்னா நமக்கு ஒரு பெருமை இருக்கணும். ஒரு நாளைக்கு உங்க பேரை சொன்னா இந்த கல்லூரி பெருமைப்படணும். அவங்க படிச்சது இந்த கல்லூரி, அதான் முக்கியம். 2 பேரை ஞாபகம் வச்சுக்கங்க. பேராசிரியரா இருந்து ஜனாதிபதி ஆனவரு ஒருத்தர், ஜனாதிபதியா இருந்து திரும்ப பேராசிரியரா வந்தவர் இன்னொருத்தர். இந்த 2 பேர் யார் தெரியுங்களா? இந்தியாவில் தான். 2 பேர் யார் தெரியுங்களா? ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் கேள்வி கேட்டா நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா கல்லூரியில் நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடா நான் சொல்லுவானே, உள்ளே வாடா அப்படின்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா ஒரு பையன் கேட்டாரு, உங்க வகுப்புலயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்கான். ஏன்னா அவர் தானே 10 வருஷமா ஒரே செய்தியை படிக்கிறார், சிலபஸ் வராம. ஞாபகம் இருக்கா? பேராசிரியராக இருந்து ஜனாதிபதியாக மாறியவர் யார்? ஒரு குழு வேணா கொடுக்கட்டுமா? அவர் பிறந்த நாளைத்தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். யாரு? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். 42 பல்கலைக்கழகங்கள்ல அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. 65 பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய தத்துவ நூல்கள் பாடமா இருக்கு.
சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதியாக வந்தவர். எப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா? லண்டனுக்கு போறார் ஒரு முறை. அப்ப பேசி முடிச்ச உடனே நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. நம்ம வகுப்புல கேள்வி கேட்டாலே பயப்படுவோம். அதுவும் நான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கீங்க, உங்களை எல்லாம் பார்த்தேன், நானே பார்த்திருக்கேன். நமக்கு எல்லாம் பேசுவோம். எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும். அப்படியே எந்திரி அப்படின்னா போதும், அப்படி வேர்த்து போகும். ஃபர்ஸ்ட் இயர் பையனை உன் பேர் என்னன்னு கேட்டேன். நான் வாத்தியார் இல்லையா, உன் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரையும் பேர் கேட்போம். எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு உன் பேர் என்னன்னு கேட்டேன். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவ் சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேர் வைப்பாங்க அவனுக்காது. ஏன் தெரியுமா? நீங்க உட்கார்ந்து 1000 பேசுவீங்க, எந்திரிச்சு பேசுறது கஷ்டம். இப்பவே உங்க பேரை சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லாரும் அவங்க உங்க பேரை சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னா நடுங்கிடுவோம். என் பேர் மாணிக்கம், என் பேரு ஸ்ரீவித்யா, ஐயோ என் பேரு. எந்திரிக்க சொன்னா பயந்து போவோம். இந்த போடியம்ல எதுக்கு தெரியுங்களா? பேசுறப்ப நடுக்க வெளியே தெரியாம இருக்கேன். இதுல கேள்வி கேட்டோம்னு வைங்க, போச்சு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? லண்டன்ல. இது நல்லா கவனிச்சு கேளுங்க. ஜோக் சொல்றதெல்லாம் பெருசு இல்ல, எதிராளி அப்படியே அசர வைக்கணும். ஒரு லண்டன் நிருபர் கேட்கிறாரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து, இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள்லாம் வெள்ளை வெளியேறு இருக்காங்க. வெள்ளைக்காரவங்க பேரை சொல்றோம்ல, வெள்ளைக்காரவங்க. கருப்பர்கள், ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பர்கள் கண்ணங்கரே இருந்திருக்காங்க. அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? மிஸ்டர் பிரசிடென்ட், யார ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கெல்லாம் வெள்ளையா இருக்கோம், வெள்ளைக்காரவங்க. கருப்பர்கள்லாம் கருப்பா இருக்காங்க. நீங்க யார்? இந்தியர்களாகிய நீங்க எங்களை மாதிரி வெள்ளையாவும் இல்ல, அவங்கள மாதிரி கருப்பாவும் இல்ல. ஏன்? நல்ல கவனிங்க. அவன் நம்மளை கேலி பண்றான். நீ வெள்ளைக்காரனாவும் இல்ல, கருப்பின மக்களாவும் இல்ல, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி எங்க பொது மேடையில கேக்குறாங்க. இப்ப நம்மளா இருந்தா போச்சிரு உடனே. அவர் ஒண்ணு சொல்லாம அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன கேட்டீங்க? நீங்க வெள்ளையா இருக்குங்க, அவங்க கருப்பா இருக்காங்க, நாங்க ஏன் அப்படி இல்லைன்னு கேக்குறீங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், அதான் மனுஷங்களை படைச்சாரு. சில ரொட்டி வேகவே இல்லை. மாவு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அதான் நீங்க வெள்ளைக்காரங்க. சில ரொட்டி கருகி போச்சு, அதான் அவங்க. ஒழுங்கா வெந்தவங்க நாங்க மட்டும்தான். யாரு? இந்தியர்களாகிய நாங்க மட்டும்தான். பாருங்க, சொல்லுக சொல்லில் பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின் மேல் நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்னா அது பெருமை பெற்றதாகவும் இருக்கணும், எதிராளி அப்படியே மடக்கி போடுற பேச்சாகவும் இருக்கணும். இப்ப நீங்க இங்க படிக்க வர்றீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா, சினிமால வர்ற கல்லூரியில நம்பாதீங்க. சினிமால கல்லூரியும் கிடையாது, அதுல வர்ற பேராசிரியர் உண்மையிலேயே படிச்சவரான்னு தெரியாது. ஆனா இந்த கல்லூரிக்கு வர என்ன பாடுபட்டிருக்கோம் அதை யோசிங்க. இப்ப நம்ம சிறுபிள்ளையா இருக்கப்ப அப்பா அம்மா இடுப்புல தூக்கிருப்பாங்க. அப்பா வந்து என்ன செய்வார் தெரியுங்களா? எங்க ஊர்ல அழகர் ஆத்துல இறங்குவாரு. அப்ப தோள் பட்டையில பிள்ளைய வச்சிருப்பாங்க, இப்படி தோல்ல தூக்கி வச்சிருப்பாங்க திருவிழால. ஏன் அப்பா பிள்ளைய தோல்ல வச்சிருக்காரு? தானா போயிருவான்னா இல்லைங்க. அப்பா நினைக்கிறாரு, ஏன் உயரம் 5 அடி, மகனே ஓ உயரம் 2 அடி, என்னால் பார்க்க முடியாத உலகத்தை, என்னால் எட்ட முடியாத உயரத்தை மகனே என் தோள் மீது அமர்ந்து கொண்டு நீ பார்க்க வேண்டுமடா என்பதற்காகத்தான் எல்லா அப்பாவும் பிள்ளைகளை தோல்ல வச்சிருக்காங்க. அதோட நம்மோட 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச பல பேரு ஹைஸ்கூலுக்கு வரல, ஹைஸ்கூல் படிச்ச பல பேரு +2க்கு வரல, +2 பாஸ் பண்ண பல பேரு கல்லூரிக்கு வரல. கல்லூரிக்கு வந்தாலும் கூட
இதை போன்ற பெருமையும் புகழுமிக்க கல்லூரியில் நமக்கு இடம் கிடைத்தது, நம் பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த வாய்ப்பு நம்மோடு படித்த பலருக்கு கிடைக்கல. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா வாத்தியாரு. அதுல என்ன லாபம் தெரியுமா? வீட்லயும் படிக்கலாம், அவர்கிட்ட ஸ்கூல்லையும் படிக்கலாம். வீட்லயும் அடி வாங்கலாம், ஸ்கூல்லயும் அடி வாங்கலாம். சரி, அப்ப அப்பாட்ட பாடம் படிக்கிறது மட்டும் இல்ல, கேள்வி கேட்கறது ஆச்சரியமான ஒண்ணு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து உணவு கொடுத்து படிக்க பணம் கட்டி அந்த பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேரையாவது படிக்க வைப்பேன். என்கிட்ட PhD பண்ணவங்க சொல்லுவாங்க, ஐயாட்ட PhD பண்ண போனா, டாக்டரேட் பண்ண போனா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாரு. PhD முடிச்ச உடனே வேலை வாங்கி கொடுத்துருவாரு. கல்யாணம் நடந்தா தலைமை வாங்கி கொடுத்துருவாரு. பிள்ளை பிறந்தா தமிழ்ல பேர் வைக்கிறதுக்கு பேரையும் வச்சு கொடுத்துருவாரு. இவ்வளவு வேலை நான் செய்வேன். சரி, இருக்கட்டும். நல்ல பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வந்து வீட்டுல வேண்டியதுதான் கொடுப்பாரு. எங்க அம்மா அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அழகா கையெழுத்து உள்ளவங்களை எல்லாம் பாராட்டி பாராட்டி அனுப்புவாரு. இதோட விட்டா பரவாயில்ல. அந்த பிள்ளையெல்லாம் போன பிறகு என்னை அடிக்கிற அடி இருக்கு பாருங்க. பாரு, அவனை பாரு, அவன் எப்படி படிக்கிறான், எப்படி படிக்கிறான். நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க, என்னைய நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க. நான் ஒரு நாள் கேட்டேன், நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் ஜாவேன், ஏன் தெரியுமா? அப்பெல்லாம் அப்படி கேட்பாங்க. சரி, இருக்கட்டும். எப்படியோ படிச்சு மேல வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நாள் ஐயா சோழவந்தான பத்தி சொன்னாரு பாருங்க. குட்டி கேரளா மாதிரி இருக்கும் எங்க ஊரு. வைகையினுடைய அந்த வளம் நிறைந்த ஊரு சோழாந்தக சதுர்வேதி மங்கலம், அந்த ஊரோட பேரு. ஒரு நாள் ரயில்ல போயிட்டு இருக்கேன், மதுரையில தியாகராஜ காலேஜ்ல படிக்கிறதுக்காக. எப்படி இங்க பச்சையப்பன் கல்லூரியோ அது போல தெற்கு பகுதியில் தியாகராசர் கல்லூரி. ட்ரெயின்ல போறேன், PUC படிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஒரு சின்ன ஸ்டேஷன்ல வண்டி நின்னுச்சு. அப்ப ஒரு மாணவ ஒருத்தர் வந்து ஏறினாரு, என் வயசுக்காரரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா போச்சு. அவர் யார் தெரியுங்களா? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கொடுத்த அந்த பரிசுகள்லாம் வாங்கின என் வகுப்பு தோழர், என் நண்பன். நமக்கு உலகத்திலேயே மிகச் சிறந்த உறவு எது தெரியுங்களா? நட்பு தாங்க. உலகத்திலேயே சிறந்தது நட்பு. அதனாலதான் கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம். மாமா, அக்கா, அண்ணன், தம்பி இதா இருக்கலாம். தண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம். தண்ணீரே வராமல் தடுப்பது நட்பு. ஞாபகம் வச்சுக்கங்க. அதனாலதான் திருவள்ளுவர் 133 அதிகாரத்துல 5 அதிகாரம் நட்பு பத்தி எழுதியிருக்காரு. நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழைமை, 5 அதிகாரம் நட்பு பத்தி. 2000 வருஷத்துக்கு முதல்ல யோசிச்சு பாருங்க. இப்ப என் நண்பர் வண்டியில் ஏறினாரா, அந்த நல்லா படிக்கிற பையன் ஏறினாரா, ஏறின உடனே என்னை பார்த்து கையில பிடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு, முதல்ல அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? நான் PUC படிக்கிற புத்தகம் எல்லாம் வச்சிருந்தேன்ல, அதை எடுத்து இப்படியே பெறட்டினாருங்க. ஆசையா பார்த்தாரு. என்ன பண்றாரு? நான் PUC படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் அவரை கேட்டேன், நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். என்ன படிக்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, சாப்பாடு பழைய சோறு கொண்டு போயிடுவேன், நீ நல்லா படிக்கிறியா படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போடவுடனே என் கண்ணு கலங்கி போச்சுங்க. எவ்வளவு நல்லா படிக்கக்கூடிய பையன், நமக்கு அந்த வாய்ப்பு. நம்ம அப்பா கூட இருக்காரு, நம்ம அம்மா கூட இருக்காங்க, எப்படியோ நம்ம அண்ணன் நம்மளை பார்த்துக்கிடுவாரு. இதெல்லாம் சேர்ந்து நாம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப அதெல்லாம் முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு பையன் பஸ்ல போயிட்டு இருந்தான். ஒரு வாத்தியார் வந்து ஏறினாரு. படாருன்னு அவரை பார்த்த உடனே அவன் எந்திரிச்சான்.
இவர் அவன் தோலை பிடிச்சு அமுக்கினாரு. அதெல்லாம் வேண்டாம், உட்காரு. கொஞ்சம் தூரம் பஸ் திருப்பி எந்திரிச்சா, திருப்பி அமுக்கினார். உட்காரு உட்காரு, பள்ளிக்கூடத்துல வச்சுக்கோ. மூணாவது தடவை எந்திரிச்சா, திருப்பி அமுக்கினார்ல, அதை அழுதுட்டான். நான் அப்பவே புறப்பாக்கத்துல இறங்க வேண்டியபடியா அமுக்கி அமுக்கி இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்ட, படுவூர் வரைக்கும். நான் இன்னொரு பஸ்லயா போவேன்? இப்ப அவர்கிட்ட நீங்க ஏன் வந்தீங்க, நானே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இல்லடா என் பேரனுக்கு போடுறா கையெழுத்து அப்படின்னாரு. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. வாங்கி பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா, இன்னும் உன் கையெழுத்து திரும்பலடா அப்படின்னாரு. எனக்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. என் ஆசிரியர் என்னை வாழ்த்தி இருக்கிறார் என்றால் அதுதான் பெருமை. சரி, நான் அப்ப சொன்னதுல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பேராசிரியராக இருந்து பிறகு ஜனாதிபதி ஆனார். நம்முடைய மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அணு விஞ்ஞானியாக இருந்து ஜனாதிபதியாக இருந்து பிறகு தன்னுடைய அந்த பதவி முடிந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்திலே வந்து பேராசிரியராக இருந்தார் என்று சொன்னால், பேராசிரியர் என்ற பெயருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அந்த பேரோடு விளங்குகிற கல்லூரி எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே பேராசிரியர் தனபாலன் கல்லூரி ஒன்றுதான் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய பெருமை. ஆரம்பிக்கிறப்பே சொல்றோம்ல, ப்ரொஃபசர் தனபாலன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேலாண்மை கல்லூரி சொல்றோம் இல்லையா, இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமைங்க. அதோடு மட்டும் இல்ல, புதுசு புதுசா சிந்திக்க பழகுங்க, அது வேணும். சொல்றப்ப நான் திரைப்படத்தில் நடிச்சேன் எல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைச்சது? எப்படி கிடைச்சதுன்னா, பெருமாண்டின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கதைவசனம் எழுதி டைரக்ட் பண்ண படம். அத என்னை ஒரு கூட்டத்துல பார்த்துட்டு பேசுறத பார்த்துட்டு என்னை கூட்டு போய், நீங்க இந்த படத்துக்கான கதையை நான் எழுதுறேன், நீங்க கூட இருக்கீங்களான்னாரு. மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கேன். இது ஒரு பரிணாம வளர்ச்சி எனக்கு. சின்னத்திரை சொன்னாங்க பாருங்க, ஏன்னா காலையில என்னால பேசுறதுக்கு முடியும். இப்ப என்னுடைய யூடியூப் சேனல்ல தினசரி பேசிட்டு இருக்கேன். அடுத்தது என்ன, நாடகம், மேடை பேச்சு, எல்லாத்தையும் தந்தது எது என்றால் எனக்கு இருந்த ஆர்வமும் படிப்பும் என்ன கூட்டிட்டு போகுது. இது வேணும் உங்கள்கிட்ட. முன்னெல்லாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்றப்ப அப்பா அம்மா கேட்பாங்க, பாஸ் பண்ணிடுவானா அப்படிம்பாங்க. இப்ப அப்படி இல்லைங்க, வேலை கிடைச்சிடும்ல, பிளேஸ்மெண்ட் பாருங்க. சேர்றப்பயே வேலை கிடைச்சிருமில்ல, முத வார்த்தை. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கல்ல அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம், சொல்ல முடியாது. இந்த பிளேஸ்மெண்ட்ங்கிறதுக்கான விஷயத்தை எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? நான் ஒரு கல்லூரியில அந்த படிச்சிட்டு இருக்கப்ப உங்களுக்கு வேலை கிடைச்ச பிளேஸ்மெண்ட் இதுக்கு என்ன பேச கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆச்சரியம் பார்த்தங்க. என்பதுங்களா, ஒரு 80 பேர் மேடல அந்த பிளேஸ்மெண்ட் இதுக்காக வந்து அந்த சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதுல ஒரு மாணவி 12 கம்பெனிகள் அவங்களை வேலைக்கு கூப்பிட்டு, 12 கம்பெனிகள், இம்போசிஸ் உள்பட 12 கம்பெனிகள் அவங்களை வேலைக்கு கூப்பிட்டு, இன்னும் டிகிரி முடிக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்கெல்லாம் வேலை தேடி அலைஞ்சோம், இன்னைக்கு வேலை உங்களை தேடி அலையுது. தேடி அலையுதுன்னு என்ன அர்த்தம்? உங்க திறமையால ஜெயிக்கணும், ஜெயிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் தெரியுமா, நேத்து முந்தா நாள் நினைக்கிறேன், எனக்கு நம்ம கல்லூரில இருந்து ஒரு இது வந்தது, வாட்ஸ்அப் இது, டாக்டர் தியா அவங்க அனுப்பியிருந்தாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அதாவது நான் வரப்போறத ஒரு சின்ன ஏவியில காட்டுறாங்க. 2 மாணவிகள் பேசிட்டு இருக்காங்க, நம்ம கல்லூரிக்கு யாரு வரப்போறா தெரியுமா அப்படின்னு என்னுடைய வாய்ஸ் வருது, என் படத்தை காட்டுறாங்க. 2 பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லைங்க. இதை தயாரிச்சது நம்ம கல்லூரி மாணவர்களா. யாரு? இஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? எந்திரிக்க, எங்க இருக்காங்க?
சரி, பின்னாடி இருக்காங்க, இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? சிலபஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன், எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது. இப்படி ஒரு புது யோசனை யாருக்கு தோணும்? யார் வரப்போறாங்கிறத சினிமா ஹீரோ மாதிரி என்னை அறிமுகப்படுத்துறாங்க. நான் வெறும் ஹீரோயினுக்கு அப்பா தான். ஆனா இந்த அறிமுகத்தை செய்கின்ற அந்த நல்லறிவு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அதிசயத்தை சொல்ற கேளுங்க. போன மாதம் 2ஆம் தேதி அமெரிக்கா போயிருந்தேன். நீங்க பாட்டுக்கு சொல்லக்கூடாது, என்ன வேணாலும் சொல்லு. உண்மையிலே போயிருந்தேன், பாஸ்போர்ட் கூட உங்களுக்கு காட்டுறேன். உலக தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு பெட்னா என்ன கூப்பிட்டு இருந்தது. அங்க போய் பேச போயிருந்தேன். பேசிட்டு அங்க பேராசிரியர் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி உங்களுக்கு நீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. நான் ஞாபகம் வச்சுங்க, நான் ஆர்ட்ஸ் தமிழ் படிச்ச பையன் தான், தமிழ் படிச்ச வாத்தியார் தான். ஆனா எனக்கு அறிவியல் எப்படி தெரியுமா ஈடுபாடு? எழுத்தாளர் சுஜாதா, ரங்கராஜன் என்ற பெயர் கொண்ட எழுத்தாளர் சுஜாதா எனக்கு குரு. 7 ஆண்டுகள் அவரோடு நான் பழகியிருக்கேன். அவர் எழுதக்கூடிய கதைகள் இப்ப இருக்க புது தலைமுறை யோசிச்சுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், புதிய விஷயங்களை படிக்க பழகுங்க. அவர் தான் இந்தியன் படம் ஒண்ணுக்கு கதைவசனம், முதல்வன் கதைவசனம். அதே போல அந்நியன் அவர் தான் கதைவசனம். கண்டு கொண்டேன் அவர் தான். பிரியா படம் அவர் தான். ரோஜா படம் அவர் தான். சயின்ஸ் அப்படி எளிமையா அள்ளி கொடுப்பாரு. 1980 ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாருங்க. 80களில் இன்னைக்கு நம்ம எழுதுற பாக்கணும்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைங்க, ஒர்க் ஃப்ரம் ரூம். ரூம் உள்ள இருக்காங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சன்னல் வெளியே சாப்பாடு கொடுக்குறாங்க. இருக்கட்டும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு உங்களுக்கு இனிமே படிக்க போறீங்க. நீங்க இங்க விஸ்காம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது என்ன தெரியுங்களா? நம்ம யோசிக்கிறத மாதிரி 100 பங்கு யோசிக்கக்கூடிய எந்திரம் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்ன அந்த பேராசிரியர் கேட்டாரு, நீங்க கவிதை எழுதுவீங்கன்னா? நான் எனக்கு கவிதை எழுத தெரியாதுங்க, நான் போட்டிக்கு எழுதிருக்கேன், காலேஜில் போட்டிக்கெல்லாம் எழுதியிருக்கேன். எங்க ஒரு கவிதை சொல்லுங்க, அதை இசையமைப்போம் அப்படின்னாரு. நான் உடனே நினைச்சேன், மியூசிக் போட்டு வருவார் போட்டு நினைச்சேன். அவருடைய லேப்டாப்ல 18வது மாடியில நாங்க உட்கார்ந்து இருக்கோம் அமெரிக்கால. எங்க அப்படின்னா சான் ஆண்டனியோன்னு டாலஸ் நகரத்துல உட்கார்ந்து இருக்கோம். நான் என் கவிதையை சொன்னேங்க. சொன்ன உடனே அவரு இது எப்படி உங்களுக்கு பாட்டா வேணும் அப்படின்னாரு. எப்படின்னா என்னன்னு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னாரு. ஒரு புல்லாங்குழல் இருந்தா நல்லது, ஒரு வீணை இருந்தா நல்லது, மிருதங்க வாச்சா நல்லது, தபேலா அதுவும் போடுங்க அப்படின்னு. காசாத்துதா சரி, ஒரு கோரஸ் வேணும் அப்படின்னு. மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸான்னு கேட்டாரு. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுங்க அப்படின்னு. இந்த ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்ச உடனே நான் நினைச்சேன், நான் சொன்ன கவிதைய நாளைக்கு கொண்டு கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். 13 செகண்ட், இப்படி 13 செகண்ட்ல நான் சொன்ன கவிதை பாட்டா மாறிச்சுங்க. பாட்டா மாறி நான் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். நான் ரெக்கார்டிங் ரூம் போல, சிங்கர் வரல, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர் வரல. ஆனா நான் சொன்ன இயலை, அதாவது கவிதையை இசையாக மாற்றி விட்டது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை என் பையன் அவர் குரு பெங்களூர்ல இருக்காரு, லண்டன்ல படிச்சவர், அவர்கிட்ட சொன்னேன், இது இப்படி ஆர்டிபிஷியல் மியூசிக் போட்டாங்கன்னு. அது பழசு. இப்ப இதே பாட்டை ஒருத்தர் குதிரையில பாடிக்கிட்டு வர்ற மாதிரி காட்டலாமா? இப்ப நம்ம கதை சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுமா? காட்சியாக மாற்றி கொடுக்குமா? நீங்க கவலையே படாதீங்க. ஐஏஎஸ்ல ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி கூகுள்ல தேடுவீங்களோ அந்த கூகுள்ல தேடுறத ஏஐ சொன்னீங்கன்னா அது உடனே கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, நம்மளோட பேசும், கேள்வி கேட்கும், பதில் சொல்லணும். திடீர்னு நம்ம மூட பார்த்து கவலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு கேட்கும்.
கணவன் மனைவி கூட இப்படி பேச மாட்டாங்க. இப்படி அந்த டைம்ஸ் வந்துருச்சு. இப்ப எலான் மாஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எலான் மாஸ்கினுடைய அந்த கம்பெனியில பெரிய பெரிய அற்புதங்களை பண்றாங்க. நினைவு வச்சுக்கங்க, பழசு வேணும், புதுசா வரவேற்கணும். பழச விட்டுறக்கூடாது. பண்பாடு, நாகரிகம். நான் எங்க போனாலும் இந்த மாதிரி வேஷ்டி சட்டையில போவேன். ஏன் தெரியுமா? இது நான் என்னுடைய நாட்டின், என் பண்பாட்டின் அடையாளம் என்பதை உலகம் முழுவதும் போய் காட்டுவதற்கு இப்படித்தான் போவேன். அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. அதே சமயத்தில் புதுமை வந்தா அதை ஏற்க நம்ம தயங்காம இருக்கணும். நீங்க புதுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பெருமையா வச்சுக்கங்க. அதே போல நம்முடைய தாயாருடைய அருமையை மறக்காதீங்க. அவங்க என்னென்ன கனவு கண்டிருப்பாங்க தெரியுமா உங்களை இங்க கொண்டு சேர்க்கறதுக்கு. ஒரு நான் எங்க கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேங்க. ஒரு அம்மா, ஒரு படிக்காத அம்மா, தலையில ஒரு விரைய கட்டு வச்சிருக்கு. அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கு. இப்படி போறப்ப நான் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கேன். அந்த அம்மா என்கிட்ட கேக்குது, இந்த பள்ளிக்கூடத்துல, எங்க காலேஜை பார்த்தா அதுக்கு பள்ளிக்கூடம் மாதிரி தெரியுது, இந்த பள்ளிக்கூடத்துல என் பிள்ளை படிப்பானா அப்படின்னு கேட்டுச்சு. உங்க பையன் என்ன படிக்கிறான்னு கேட்டேன். இல்ல, இந்த வயிற்றுல இருக்கான். பாருங்க, பிள்ளை வயிற்றுல இருக்கப்பவே இந்த கல்லூரியில என் பிள்ளை படிக்கணும்னு கனவு காண்கிறவ யார் தெரியுமா? நம்ம அம்மாங்க. நினைச்சுங்க, நம்ம அம்மா ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை தாண்டோன் என, நான் தான் பூரா சொல்லணும் போட்டிருக்கேன். ஆமா, நான் முதலே சொல்லிட்டேன், நான் தான் சொல்லுவேன். கேட்ட தாய். சூப்பர் சிங்கர் விஜய் டிவில இவங்க மேடையில பரதநாட்டியம் பார்த்தோம், கதக் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது போல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே என்னை பரிசு கொடுக்க கூப்பிட்டாங்க. ஒரு 8 வயசு பிள்ளை சிங்கர் வேலை தேவா பாடிச்சு. பாடி முடிச்ச உடனே நான் தான் போய் பரிசு கொடுக்கிறேன். இங்க பாருங்க, 5 லட்சம் ரூபாய் பரிசு. நான் அந்த 8 வயசு குழந்தைகிட்ட கேட்டேன், இவ்வளவு நல்லா பாடுறிய பாப்பா, யாரு உனக்கு பாட்டு டீச்சர், மியூசிக் டீச்சர் யாரு? அந்த குழந்தை என்ன சொல்ல தெரியுமா? எங்க அம்மா. எங்க அம்மா எனக்கு மியூசிக் டீச்சர். உங்க அம்மா மியூசிக் டீச்சரா? இல்ல, எங்க அம்மா கோலம் போடுறப்ப பாடுவாங்க, சமையல் பண்றப்ப பாடுவாங்க, எங்க அம்மா பூஜை பண்றப்ப பாடுவாங்க, சில நேரங்கள்ல கண்ணான கண்ணேன்னு எனக்காக பாடுவாங்க. எங்க அம்மா பாடின பாட்டு என் மனசுக்குள்ள பதிஞ்சதுனால இன்னைக்கு நான் பரிசு வாங்குறேன். எங்க அம்மான்னு காட்டுறாங்க. அந்த அம்மா அப்படியே காட்டின கேமரால அதுக்கு கண்ணுல தண்ணி வருதுங்க. அப்படியே இப்ப யோசிச்சு பாருங்க, ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை, மகனை கூட இல்ல, தன் மகளை சான்றோன் என பார்த்த தாய், கேட்ட தாய் பழசு, நேருக்கு நேரம் பார்க்க முடியுது. அம்மாவுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு கவிஞன் சொன்னா, எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் அம்மா சாப்பிடுவாள். அவள் ஒரு நாளும் முதலில் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. அவதாங்க அம்மா. தனக்காக சமைக்காதவள் அம்மா, தனக்காக சம்பாதிக்காதவன் அப்பா. அந்த 2 பேரும் சேர்ந்து உங்களை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க? குருட்ட கொண்டு கொடுக்குறாங்க. யாரு குரு? இங்க இருக்க பேராசிரியர்கள், உங்க துறை தலைவர்கள், உங்களை பாடம் எடுக்க போற ஆசிரியர் பெருமக்கள். நம்ம ஆசிரியர்னா சாதாரண நினைச்சிடக்கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம். அம்மா அப்பாவை காட்டுறா, அப்பா குருவை காட்டுறாரு, குரு தெய்வத்தை காட்டுறாரு. அந்த குரு யார் தெரியுமா? ராமன் சீதையை கல்யாணம் பண்ண போறப்ப வில்ல முறிச்சாரு. இப்ப பொண்ணை கொடுக்கணும். யாரு? சீதையுடைய அப்பா ஜனகன். கொஞ்சம் தயங்கினாரு. ஏன் தயங்கினாரு தெரியுமா? இந்த ராமன் நல்லவர் தான், இல்லைன்னு இல்ல, இவங்க அப்பாவும் நல்லவர் தான். ஆனா அவர் 3 கல்யாணம் பண்ணிருக்காரு. கோசலை, சுமித்திரை, கைகேயி. எப்படி பொண்ணு கொடுக்கிறது? 3 அம்மாக்கள் இருக்காங்களே, யோசிச்சாரு. அப்ப பக்கத்துல இருந்த அவங்க வாத்தியார் விஸ்வாமித்திரர் சொன்னாராம், பயப்படாதப்பா. யார்? அந்த ராஜாவை பார்த்து, ஜனக மன்னனே பயப்படாத,
பெற்றது தசரதனாக இருந்தாலும் வளர்த்தது யார் தெரியுமா? அந்த ராமனையும் லட்சுமணனையும் பரதனையும் சத்ருகனையும் வளர்த்தது யார் தெரியுமா? வசிட்டர் என்கின்ற வாத்தியார், விஸ்வாமித்திரர் என்கின்ற வாத்தியார். நீ பயப்படாம பொண்ண கொடு. கவனிச்சீங்களா? கடவுளாக இருந்தாலும் கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு ஒரு வாத்தியாருடைய கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் இருந்தா தான் முடியும் என்று சொன்னால், ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். குரு என்றால் யார் அப்படின்னா இருளை போக்குகின்றவர்கள். நரகம் சொர்க்கம் நமக்கு தெரியாதுங்க. சொர்க்கம் நரகம் நமக்கு தெரியாது. ஒரு மனைவி கூட கணவன் கேட்டாங்களா, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல? அவன் தெரிஞ்சிருக்கான், ஏ லூசு, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு. அங்க உடனே கூட்டு போவாங்களா? இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்துல என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்கை. நான் எங்க போவேன்? அந்த அம்மா கேக்குது. நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்துல என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. நரகத்துல குரங்குதான் இருக்கும் அப்படின்னாரு அவரு. உடனே புருஷன் முதுகுல ஒரு அடி. அந்த அம்மா, செல்லம்மா போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா? இதுக்கு எதுக்கு யோசிப்பானே? தெரிஞ்சு வச்சுக்கங்க, விவேகானந்தர் சொன்னது, சொர்க்கம் என்பது அறிவு, நரகம் என்பது அறியாமை. அறியாமை என்கின்ற இருளிலிருந்து அறிவு என்ற வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது எது என்று கேட்டால் கல்வி. இவ்வளவுதாங்க. ஒரு செய்தியை சொல்லி முடிக்க போறேன். இப்படி ஒரு கல்லூரியில் பேசுறேன். மேல் நாடுகள் எல்லாம் ஒரு கல்லூரியில் பேசுறோம், ஒரு மேடையில பேசுறோம்னா என்ன தெரியுங்களா? பேசி முடிச்ச உடனே கேள்வி பதில் நிகழ்ச்சி வைப்பாங்க. இப்ப நம்ம உங்களுக்கு அறிமுக நிகழ்ச்சினால நம்ம இதெல்லாம் செய்யல. விஞ்ஞானிகளை பத்தி பேசுறேன். குறிப்பா தன் வாழ்நாளில் 1500 புதிய கருவிகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நான் பேசுறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் 1500 புது கருவிகள். புது கருவின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் இல்லாத ஒன்றை கண்டுபிடித்தல். இருக்கிறத கண்டுபிடிக்கிறது வேற. உதாரணமா டிஸ்கவரி என்பது வேறு, இன்வென்ஷன் என்பது வேறு. அமெரிக்கா இருந்தது, நமக்கு தெரியாது. கொலம்பஸ் போய் காட்டினாரு, அது வேற. மின்சார பல்பு இல்ல, அதை உருவாக்கினாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அதனால நான் ஒரு தடவை அமெரிக்காவில் இருந்தப்ப இரவு திடீர்னு லைட் வந்து போச்சு, மின்சாரம் போச்சு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த ஊர்லயும் கரண்ட் கட்டு உண்டான்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, இல்ல இல்ல கொஞ்சம் இருங்கன்னாங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்துருச்சுங்க. வந்த உடனே அந்த ஸ்கிரீன்ல, எதுல, டிவியில என்ன வந்துச்சு தெரியுமா? லெட்டர்ஸ். இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை கண்டுபிடித்தார், உலகம் ஒளிமயமானது. அவருடைய நினைவு நாள் இன்று. அவர் நினைவை போற்றுகிறோம். எப்படி பாத்தீங்களா? ஒருத்தர் நினைவை போற்றுறதா இப்படி போற்றணும். இதை நான் பேசி முடிச்சேன். கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டாங்க, என்ன தெரியுமா? நானே அரண்டு போன மாதிரி கேள்வி கேட்டான். நான் அப்புறம் சொன்னேன், யோசிச்சிருக்கப்படாதோ அப்படிங்கிற மாதிரி. என்ன கேட்டா, தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நீங்க நல்லா சொன்னீங்க, ஆனால் அவர் காலத்திலேயே வாழ்ந்து அவரை காட்டிலும் அதிகமாக அவரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் கண்டுபிடிக்கிறார்னா, டைரக்ட் கரண்ட் ஏசி டிசி நீங்க படிப்பீங்க. அதை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானியினுடைய பேரை நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க. அப்படின்னு உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஆமா 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 நான் சொல்லாம விட்டுட்டேன், நான் சொல்றேன் அப்படின்னு அவர் பேரை சொன்னேன். அந்த பையன் யாரை கேட்டான் தெரியுமா? யாரை கேட்டான்னா, இன்னைக்கு மின்சார கார்கள்லாம் உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்குல்ல, பச்சை கலர் நம்பர் இருந்துச்சுன்னா அது மின்சார கார்னு அர்த்தம். அந்த மின்சார காரை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மின்சாரத்துல எல்லாம் சாதனை பண்ணலாம்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா, டெஸ்லா என்கின்ற விஞ்ஞானி. வச்சுக்கோங்க, டெஸ்லா.
இந்த டெஸ்லாவுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? விவேகானந்தர் அமெரிக்கால பேசினப்ப சிகாகோல அந்த ஒளிபெருக்கி ஏற்பாட்டையும் அந்த லைட்டையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் யாருன்னு கேட்டா அந்த டெஸ்லா என்கின்ற விஞ்ஞானி. சம்பாதிச்சாலும் நாம் நம்முடைய தாய் தந்தை சுற்றத்தாரை, நம்முடைய நாட்டை, நம்முடைய பண்பாட்டை மறக்க கூடாது. முதல் மாத சம்பளம் வாங்கினா ஒரு பையன் வாங்கிட்டு நேர வீட்டுக்குள்ள வந்தா அம்மாட்ட போய் கொடுத்தான். அம்மா பார்த்தாங்க, ஏய் அப்பா வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு, சம்பளத்துக்கு வேண்டிய அப்பாட்ட கொடு. இல்லம்மா நீ வாங்கிக்கோ, ஏய் போடா அவர்கிட்ட கொட்டி கொடுறா. இல்லம்மா நீ வாங்கிக்கம்மா. என் முட்டாள், அவர் தாண்டா உனக்கு படம் கட்டினாரு, அவர் தாண்டா உனக்கு சட்டை எடுத்து கொடுத்தாரு, அவர் தாண்டா உன்னை படிக்க வச்சாரு, போய் அவர்கிட்ட கொடுறா. இல்லம்மா நீ வாங்கிக்க. ஏண்டா? எனக்கு பணம் கட்டுறப்ப நான் அப்பாட்ட பணம் வாங்கியிருக்கேன், எனக்கு சட்டை எடுக்கிறப்ப அப்பாட்ட பணம் வாங்கியிருக்கேன். அப்படி அப்பாட்ட பணம் வாங்குறப்ப எல்லாம் அவர் கையும் மேல இருக்கும், என் கை கீழே இருக்குமா. இப்ப நான் சம்பளத்துக்கு கொண்டு அப்பாட்ட கொடுத்தா என் கையும் மேல போய் எங்க அப்பா கையை கீழே போயிருப்பேம்மா, எங்க அப்பா கையை கீழே போக கூடாதுமா. இத வாசல்ல கேட்டுட்டு இருந்தா அவங்க அப்பா ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டாருங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பணத்தை தட்டுல வச்சு அப்பாட்ட கொண்டு நீட்டினா இவன் கை கீழே இருந்துச்சு. அப்பா அப்படி எடுத்துக்கிட்டார் பெருமையோட, அவர் கை மேல வந்துருச்சு. அந்த விபூதி எடுத்து பூசி விட்டாரு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இது ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நமக்கான அறிவு, ஆற்றல், தனித்திறமை, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு சொன்னவரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார். இது என்ன பெரிய சிறப்பு? பசித்திருன்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல இங்க ஒரு பள்ளம் இருக்கு, வயிறு, இங்க ஒரு பள்ளம் இருக்கு, இதயம், இங்க ஒரு பள்ளம் இருக்கு, மூளை. இந்த வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்பணும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், மூளையில் இருக்க பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். அப்ப பசித்திருன்னா அறிவு பசி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். பசித்து தனித்திருன்னு தெரியுமா? இண்டிவிஜுவாலிட்டி. இத்தனை பேர்ல ஒரு ஆளுக்கு பேச தெரியும், ஆட தெரியும், பாட தெரியும், கோலம் போட தெரியும், ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு. அதே போல விழித்திருன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வந்தா விட்டுறாதீங்க. திடீர்னு உங்களை கூப்பிட்டு பேச சொல்றாருன்னு வைங்க, ஐயோ என்னால முடியாது, என்னால முடியாது, தயங்காதீங்க. தயங்குனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அமெரிக்கா அனுப்பின விண்கலம் அப்போலோ 11ல முதல்ல தரையிறங்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் இல்ல, இன்னொரு விஞ்ஞானி ஆல்வின் காலின்ஸ், 3 பேர் போறாங்க. திட்டப்படி அவர் பேர்ல தான் கூப்பிட்டு இறங்க சொல்றாங்க. அந்த அமெரிக்கர் கொஞ்சம் பயந்திருக்காரு. ஏன்னா நிலவை பார்த்திருக்கோம், போய் காலை வச்சு உள்ள போயிட்டோம்னா அவர் ஒரு நிமிஷம் தயங்குவான். ஆம்ஸ்ட்ராங் நீங்க இறங்குங்க. சற்றும் தயங்காத ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சாருங்க. இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்று வரலாற்றில் படிக்கிறோம் என்று சொன்னால் வாய்ப்பு வந்தால் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை ஒருபோது விடாதீங்க. மேடையில் பேசணுமா? எல்லாம் வரணும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த முதல் எழுத்த முதல்ல கூட்டுங்க. பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு டி. கூட்டின என்ன வரும்? பதவி. நீங்கள் பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால் பதவி உங்களை நோக்கி வரும் என்று சொன்னால் நாம் பசித்திருப்போம் கல்விக்காக, தனித்திருப்போம் நம்முடைய தனித்தன்மையால், விழித்திருப்போம் சந்தர்ப்பத்திற்காக. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் நண்பர்களை பார்த்துட்டு வெளியே வர்றேன். கலிபோர்னியால வெளியில ஒரு பிரம்மாண்டமான போர்டு பார்த்தேன். இந்த மாதிரி போர்டு, அதுல பல பேருடைய படம் இருந்துச்சு. எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நானும் எடுத்துக்கிட்டேன். யாருன்னு தெரியல, எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டேன். நம்ம ஊர்ல யாரோட போட்டோ எடுப்போம் தெரியுமா?
சினிமா நடிகரோட கிரிக்கெட் வீரரோட தான் எடுப்போம். அந்த படத்துல இருந்தது யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னாருங்க, இதுல 22 பேருடைய படம் இருக்கு. அந்த ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக வாசல்ல 22 பேருடைய, ஹார்வர்டுக்கு அடுத்து பெரிய பல்கலைக்கழகம் ஸ்டான்போர்டு தான். நீங்க கூட ஒருவேளை படிக்க போகலாம். இந்த 22 பேரும் இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் அங்க வேலை பார்க்கிறாங்க. அப்ப நோபல் பரிசுனா போன உடனே வாங்கிட்டு வர்றது இல்லைங்க. 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங்க்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. வானொலியை கண்டுபிடித்த மார்கோனிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கின இயற்பியல் விஞ்ஞானி யார் தெரியுமா? சர்.சி.வி. ராமன். அதெல்லாம் பிப்ரவரி 28ஆம் தேதிய இந்திய அறிவியல் தினமா நம்ம கொண்டாடுறோம், நேஷனல் சயின்ஸ் டே. ஒரு நாளைக்கு உங்களுடைய படம் நம்முடைய பேராசிரியர் தனபாலன் கல்லூரியுடைய வாசல்ல, எங்க கல்லூரி மாணவர் மாணவி, எங்க பேராசிரியர் நோபல் பரிசு பெற்றார்கள் என்கின்ற படம் வர வேண்டும். வருமாறு நீங்கள் உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.